கண்டி மாவட்டத்தின் அலவத்தொகொட பகுதியில் அண்மையில் திருமணமான 27 வயதான இளம் பெண் ஒருவர் வயலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கு வயல்வெளியில் 2 நாற்றுகளை கழற்றி ஏகல் என்ற மோப்பனாய் உதவி புரிந்துள்ளதாக அஸ்கிரிய போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக களத்தில் இறக்கப்பட்ட போலீசாரின் மோப்பனாய் வயல்வெளியில் 2 நாற்றுகளை கழற்றியதன் பின்னர் வழங்கிய துப்பின் மூலமே சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 2 நாற்றுகளை கழற்றிய போலீஸ் மோப்பனாய் மலைகளை கடந்து 4 கிலோமீட்டர் மிகவும் கடுமையான பயணத்தை மேற்கொண்டு சந்தேக நபரின் வீட்டுக்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்தேடுதலின் போது தான் முகம் கொடுத்த விபரத்தை வெளியிட்ட போலீஸ் அதிகாரி பெண்ணின் சடலம் வயலில் சேற்றுக்குள் அமிழ்த்தப்பட்டு அதன் மேல் நாற்றுகள் நடப்பட்டுள்ளமை முதலில் கண்டறியப்பட்டது. களத்தில் இறக்கப்பட்ட மோப்பனாய் 2 நாற்றுகளை கழற்றி துப்பு வழங்கியிருந்தது. அதன் பின்னர் எங்களையும் அழைத்துக் கொண்டு வயலுக்குள் சென்று வயலில் இருந்து மேலேறியது. பின்னர் தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்த குறித்த மோப்பனாய் மேடுகளில் ஏறி பள்ளங்களில் இறங்கி சுமார் 4 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று வீடொன்றுக்கு முன்பாக நின்று கொண்டது. அந்த வீட்டிற்கு முன்பாக நின்றிருந்த நபர் ஒருவரை கடந்து சென்ற மோப்பனாய் அந்த வீட்டை ஒரே ஒரு முறை சுற்றி வந்து வீட்டுக்குள் புகுந்து கொண்டது. வீட்டுக்குள் புகுந்து கொண்ட மோப்பனாய் வீட்டுக்குள் ஓர் அறைக்குள் சென்று அங்கிருந்த கட்டிலை முகர்ந்து கொண்டே அதன் கீழே அமர்ந்து கொண்டது. அதன் பின்னரே அவ்வீட்டில் இருந்த ராணுவ சிப்பாய் சந்தேகத்தின் பேரில் அல்லவத்துக்கொட போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாரின் மோப்பனாயான ஏகல் இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் பல குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்கான துப்பை வழங்கியிருந்ததாக கண்டி அஸ்கிரிய போலீஸ் மோப்பனாய் பிரிவு அறிவித்திருக்கின்றது. இதனிடையே நேற்று முன்தினம் அதாவது 14ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவரும் அதே கடையில் பணிபுரியும் பெண் ஒருவரும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் யாழில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உயிரிழந்த இருவரும் சுமார் ஓரிரு மணித்தியால இடைவெளியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் நகைக்கடையில் பணிபுரிந்த நாவாந்துறையைச் சேர்ந்த 22 வயதான யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்த தகவல் நகை கடையில் இருந்தவர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து மதிய வேளை உணவுக்காக வர்த்தகர் அவரது வீட்டிற்கு சென்றபோது வீட்டிலேயே தவறான முடிவெடுத்து அவரும் உயிரிழந்திருக்கின்றார். நாவலர் வீதி ஆணைப்பந்தியில் உள்ள அவரது வீட்டில் வர்த்தகர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கொழும்பில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இதேவேளை யுவதி உயிரிழந்த சில மணி நேரங்களில் நகைக்கடை முதலாளியை யுவதியின் உறவினர்கள் கடுமையான முறையில் அணுக முற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் 4 பிள்ளைகளின் தந்தையான வர்த்தகரின் இந்த தவறான முடிவு யாழ் நகர வர்த்தகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் 2 மரணங்களிற்கும் தொடர்பு உள்ளதா அல்லது தனித்தனி சம்பவங்களான போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். எனினும் இன்னும் சரியான காரணங்கள் உறுதி செய்யப்படவில்லை. இதேவேளை இருவரது சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் வாக்குமூலங்களையும் யாழ்ப்பாண போலீசார் ஆரம்பித்திருக்கின்றனர். எனவே நாடளாவிய ரீதியில் இவ்வாறான பல தவறான முடிவுகள் மூலம் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்கள் அண்மை காலமாகவே அடிக்கடி பதிவாகி வரும் நிலையில் இதற்கான உண்மை காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாங்கள் ஆராய வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்னெழுகிறது.